இந்த மாதிரி புறம்போக்கு நாய்கிட்ட உஷாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாருன்னா ரேபிடோல ஓடுற கார், ஆட்டோ, பைக், டாக்ஸி எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக ஃபோன்பேல வர ஃபோன்பேனாலே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஃபோன்பேல நிறைய ஃபேக் ஆப் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு பிக்கப் எடுத்தா போல, எங்கே பிக்கப்னா மயிலாப்பூர் ஒரு பிக்கப்பு, சைவர் கோயில் பக்கத்தில் ஒரு காலனி. அங்கேருந்து ஒரு 3 பசங்க வராங்க. 3 பசங்க மூஞ்சே சரியில்லை. சரி, அந்த 3 பேருமே காரில் ஏற்றுட்டா போல. அந்த டிரைவரும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் டிரைவர் தான் கொண்டு போய் அந்த லொக்கேஷனில் போய் ட்ராப் பண்ணிக்கிறா போல. உடனே அந்த பையன் சொல்கிறான், கஸ்டமர் சொல்கிறான், அண்ணா என் லொக்கேஷன் இங்கே இல்லை, டிமாண்டி காலனி போங்க அப்படி சொல்கிறான். டிமாண்டி காலனியாக சொன்ன உடனே அந்த என் ஃப்ரெண்டு டிரைவருக்கு வந்து சந்தேகம் ஆயிடுச்சு. ஆஹா, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான்னு. சரி, அவன் அப்புறம் அங்கே கொண்டு போய் டிமாண்டி காலனியில் போய் ட்ராப் பண்ணிடுறான். அந்த டிமாண்டி காலனி உங்களுக்கே தெரியும், நைட் டைமில் எப்படி வந்து ஜிலோடு இருக்கும், இருட்டாக இருக்கும். ஓகேங்களா, அங்கே போய் ட்ராப் பண்ணிக்கிறான். அமௌண்ட்டும் காட்டிச்சு, 193 ரூபா காட்டிச்சு. ஓகேவா, உடனே அந்த 3 பசங்க வந்து, அண்ணா நான் உங்களுக்கு வந்து ஃபோன்பே பண்ணுறேன், உங்கள் ஸ்கேனிங் காட்டுங்கண்ணா. சரி, அந்த பையன் டிரைவரும் ஸ்கேனிங் காட்டிக்கிறான் போல. அவனும் அந்த ஃபோன்பே ஆப் யூஸ் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு டிரைவர் வந்து அந்த ஆப் பார்த்துருக்கேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் ஓடுது. பொதுவாக ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்ல ஆப்பில் ஆட் ஓடவே ஓடாது. ஓகேங்களா, நம்ம லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் போட ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் ஆகிடும், பே பண்ணிட்டு போகலாம். ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் ஓடுது. பாஸ்வேர்டு போடுறான் பாருங்க, 111222 11122 போட்டு ஓப்பன் பண்ணுறான். அப்பயே அந்த டிரைவர் வந்து கண்டுபிடிச்சிட்டான், ஆஹா இவன் நம்மளை ஏமாத்த போறான், உஷாராகணும்னு. அவன் என்ன பண்ணிட்டான், ஆனால் இந்த பாரு நான் பே பண்ணிட்டு செக் பண்ணிக்கண்ணா, எவ்வளோ போட்டிருக்கேன் பெட்ரோல் டிரைவர். அண்ணா நான் உனக்கு 500 ரூபா போட்டிருக்கேன், நீ வந்து 300 ரூபா வச்சுக்கோ, மீதி 200 ரூபாய் எனக்கு செலவு காசு கொடுண்ணா, எனக்கு கைக்கு காசு தேவைப்படுது அப்படியே அந்த கஸ்டமர் கேட்டிருக்கான், அந்த புறம்போக்கு நாய். அவனும் அந்த டிரைவரை பார்த்தா, தம்பி எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல, கொஞ்சம் என்னோட கொட்டாக் ஆப் இருக்கு, அதில் போய் நான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டும் வந்து கொட்டாக் ஆப்பில் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணிக்க போல. அவன் அமிச்ச அந்த 500 ரூபா அமௌண்ட் வந்து ஆடாவே இல்லை. அவன் சொல்லிட்டான், அந்த டிரைவர் சொன்னான், தம்பி நீ காசு தரனா கூட பரவாயில்ல, அடுத்த முறை இந்த மாதிரி ஏமாத்தினேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படியே டிரைவர் வந்து போட்டு மெட்டிருக்காரு. உடனே டிரைவர் அந்த கஸ்டமர், அண்ணா நான் கொடுத்துட்டேன், என்ன அப்படி பண்ணுறீங்க, நான் உங்களை ஏமாத்தலன்னா எனக்கு காசு கொடுனா அப்படி சொல்லி இது பண்ணிக்க போல. நான் என் ஃப்ரெண்டு சாத்தினால கிடையாது. காரை விட்டு இப்படி இறங்கின உடனே இறங்கி அவனை 3 பேர் பிடிக்கலாம் போகும்போது அந்த 3 பேர் தொப்பு ஓடி போயிட்டானுங்க. ஒருத்தன் ஒரு பக்கம் ஓடுறான், ஒருத்தன் அந்த பக்கம் ஓடுறான், இன்னொருத்தன் இந்த பக்கம் ஓடுறான், ஓடியே போயிட்டா போல. ஸோ மக்களே, டிரைவர்ஸ் எல்லாருமே உஷாரா இருங்க, சரிங்களா. ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் ஆப் யூஸ் பண்றாங்கன்னா பாருங்க, ஆடு மாதிரி ஏதாச்சும் ஓடிச்சுன்னா அது பக்கா ஃபேக் ஆப்பு. இப்போ இது ஒரு ஸ்கேம் மாதிரி வச்சு பண்றானுங்க நாய்ங்க, உஷாரா இருங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியாச்சு. அந்த ஐடியை வந்து பிளாக் பண்ணியாச்சு, அந்த கஸ்டமர் ஐடி வந்து லாக் பண்ணியாச்சு. பட் இந்த மாதிரி அந்த 3 பசங்க வந்து இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்கிறாங்க தெரியல. ஆட்டோ டிரைவர்ஸ், பைக்கு, ஜொமேட்டோ, ஸ்விக்கி. ஸோ அலாட்டா இருங்க, இந்த மாதிரி புறம்போக்கு நாய்கிட்ட உஷாரா இருங்க. நன்றி, வணக்கம்.